இந்திய தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய தேர்தல் ஊழல் என்றால் அது எஸ்ஐஆர் தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான பாஜகவின் முயற்சிக்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்று கூறினார். கிட்டத்தட்ட 9 நாள் தான் இருக்கு. 9 நாள் எப்படி நீங்க 90% ஃபார்மை கலெக்ட் பண்ணி எப்படி டிஜிட்டைஸ் பண்ணுவீங்க? இது சாத்தியமே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டுடைய இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு இது மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஊழல்னா அது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஊழல் தான். திருவாரூர் நகரில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆங்காங்கே சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். குறிப்பாக 1வது வார்டு தென்றல் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி சாலை கடந்த 5 ஆண்டு காலமாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இதுகுறித்து அதிமுக வார்டு உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் தவறவிட்ட 18 பவுண்ட் நகை மற்றும் மடிக்கணினியை மீட்டு உரியவரிடம் நாகர்கோவில் ரயில்வே போலீசார் ஒப்படைத்தனர். சென்னை பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ் செந்தில்குமார். இவர் ஆரல்வாய்மொழி ரயில் நிலையத்தில் இறங்கிய போது தான் கொண்டு வந்த பையை மறந்து வைத்துவிட்டு இறங்கியது நினைவுக்கு வந்தது. இதுகுறித்து நாகர்கோவில் ரயில்வே போலீசாருக்கு அவர் தகவல் கொடுத்தார். இதையடுத்து கணேசன் செந்தில்குமார் பயணம் செய்த பெட்டியில் இருந்த பையை மீட்டு அவரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். கும்பகோணத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க கோரியும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரியும் காந்தி பூங்கா முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மருத்துவமனையில் கடந்த மாதம் பிரசவத்தின் போது 3 குழந்தைகள் உயிரிழந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஜனநாயக கூட்டமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் மருத்துவமனையில் காலி பணியிடங்களை நியமிக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். கடந்த மாதத்துல 20 நாள்ல மட்டும் 5க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக அதிகமான மருத்துவர்களை கூடுதலான மருத்துவர்களை நியமிக்க சொல்லி தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் சிவராமமங்கலத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் மேய்ச்சலுக்காக சென்றபோது தண்ணீரை தாண்டி வர முடியாமல் தவித்த 27 ஆடுகளை படகில் சென்று தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். சிவராமமங்கலம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் மேய்ச்சலுக்காக சென்ற 27 ஆடுகள் இருந்த பகுதியை தண்ணீர் சூழ்ந்தது. தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து படகில் சென்று 27 ஆடுகளையும் பத்திரமாக மீட்டனர். உலக மீனவர் தினத்தை புறக்கணித்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சைமன் காலனி பகுதியில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். வாணியக்குடி மற்றும் கோடிமுனை, குறும்பனை உள்ளிட்ட 5 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களை தமிழ்நாடு மீன்வளத்துறை கடல் பகுதியில் மீன்பிடிக்க தங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்களை அனுமதிக்காமல் பாகுபாடு காட்டுவதாக குற்றம் சாட்டி மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். குறும்பனை முதல் கரியப்பட்டினம் வரைக்கும் உள்ள மீனவர்கள் இந்த கடல்ல தொழில் செய்த எங்கள் அனுமதி மறக்கப்படுது. அதனால அதை எதிர்த்து எங்க பேர்ல தாக்கல் நடத்தக்கூடிய குளச்சல் மற்றும் முட்டாம் விசைப்படை யூனியனை அந்த போட்டுகளை எதிர்த்து நாங்கள் அரசின் கவனத்தை திருப்பதி வேண்டி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பச்சாபாளையம் என்னும் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியை மேலும் விரிவாக்கி புதிய கல்குவாரி அமைக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி தாராபுரம் கோட்டாட்சியரிடம் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக வந்து மனு அளித்தனர். இந்த திட்டம் கிராம மக்களின் வாழ்வாதாரம், நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கல்குவாரி அமைக்கிறதோ அந்த கிரசர் இது ஓடுறதோ அங்க இருக்கிறவங்களுக்கு குடியிருக்கவே முடியாது. தண்ணீர் பாதிக்கப்படும். அங்க இருக்கிற விவசாயம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசாங்கம் இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த முயற்சியை உடனடியாக கைவிடணும். தண்ணீர் மாசுபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளால் உடல்நலக் குறைபாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 3 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் 2 கைகளையும் இழந்த மாணவி காலால் ஓவியம் வரைந்து அசத்தியது அனைவரையும் கவர்ந்தது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. ஆரணியில் கனிம வளங்கள் கொள்ளை குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 10 ரூபாய் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்ஜிஆர் சிலை அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் புகார் தொடர்பாக பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே திருடப்பட்ட 7 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நெல்லூர்பேட்டையில் குடியாத்தம் நகர போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சித்தாத்தூரைச் சேர்ந்த சொக்காலமணி, தனசேகர் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 7 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னையை அடுத்த மாதவரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட கால்பந்து மைதானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கால்பந்து வீரர்களுடன் விளையாடி மகிழ்ந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் 4,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேட்டுப்பாளையத்தில் நவீன வசதிகள் கூடிய கால்பந்து விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தார். இந்த மைதானம் துவக்கப்பட்டதை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினரான சுதர்சனம் விளையாட்டு வீரர்களுடன் கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார்.